சரி இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க. சாந்தி, பொண்ணை கூட்டிட்டு வாமா. துளசி போ, போய் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு போ. ஏ பாப்பா இங்கிட்டு வா. நான் வரமாட்டேன். அக்காக்கு பயமாக்கா, அதான் போய் நிற்கேன். ரதி இங்கிட்டு வா. உன் பேர் என்னம்மா? என் பேர் துளசி. என்ன படிச்சிருக்க? நான் 12ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். பிஏ கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிட்ருக்கேன். அப்படியா? சரிம்மா சரி. அம்மா அண்ணி நல்லா இருக்காக. அண்ணனுக்கு ஏற்ற சோடிதான். போ துளசி, எல்லாத்துக்கும் காப்பி கொண்டு கொடு. 2 பேர் இருக்காங்களே, யாரும் அப்படின்னு தெரியலையே. ஏம்மா துளசி, இந்த இருக்காம்ல, இதான் என் இளைய மவன். அந்த உன்கிட்ட நிற்கிறது என் மூத்த மவன். அவனுக்கு தான் உன்னை பார்க்க வந்திருக்கு. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டாங்க போல. ஓ, இவர் தான் மாப்பிள்ளையா? நல்லா தான் இருக்காரு. என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த? என்ன இப்படி? காப்பியை கொடுங்க. அச்சோ, இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. அண்ணே பார்த்து, காப்பி சூடா இருக்கு, சுட்டுற போது. துளசி, இதுதான் பையனோட அம்மா. அந்த இருக்க ஒரு பையன் முதல்ல நிற்கிற அவர் மாப்பிள்ளையோட தம்பி. இவர் தான் மாப்பிள்ளை பையன். அந்த நிற்க அதான் தங்கச்சி மாப்பிள்ளையோட. சரி தாத்தா, காஃபி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, குடும்பமும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போது நாங்கள் நல்ல நாளாக பார்த்து சொல்லுவோம். சரிங்கண்ணே, அப்போ நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஐயோ, மாப்பிள்ளை வர நம்மளே பார்த்துட்ருக்காரே, வெக்கமாக இருக்குது. உள்ளே போகலாமா என்னன்னு தெரியலையே. சரி காப்பியை குடிங்க, சூடாக ஆறிட போகுது. இந்தாம்மா துளசி, இதில் பூவும் கொஞ்சம் இனிப்பும் இருக்குது. இருக்கட்டுங்க. உங்கள் பேர் என்னது? உங்களுக்கு இதே ஊர் தானா? என் பேர் சரஸ்வதி. எனக்கு இந்த ஊரில் பக்கத்து ஊர் தான். இது சொந்த மாமாவை தான் நான் கட்டியிருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி சரிங்கம்மா. அப்போ நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கெல்லாம் ஒரு நாள் வாங்க. சரிங்கக்கா, கண்டிப்பாக நல்ல நாள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். அப்புறம் ப்ரோக்கிட்ட சொல்லி விடுவோம். உங்கள் நம்பர் வேணால் தரீங்களா? நம்பரா? பூமாரி, நம்ம நம்பரை ஒரு நோட்டில் எழுதி கொடுமா. எழுதி கொடுக்கேம்மா. உங்கள் பையன் என்ன செய்யாங்க? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஐயோ இல்லை கல்யாணம்லாம் முடியலை. அவன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான். ஏதோ இன்டர்வியூ வந்துச்சு. அவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அதான் இன்டர்வியூ போயிருக்கான். அவன் சொல்ல தான் செஞ்சான் போன்ல. அம்மா நான் வந்துட்டு அப்புறமா அக்காவுக்கு பார்க்கலான்னு சொன்னான். இல்லை நல்ல நாளையே நம்ம தள்ளி போடுவானே, அதான் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டோம். சரிங்க. இப்போ நாங்கள் வரட்டுமா? சரிங்க, நல்லது, நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்ன மைனியை பார்த்தது போதும், போமா இல்லை என்ன இங்கே இருந்துருவோமா? ஏன்டா உனக்கு சும்மையே என்ன ஓட்டுன்னு ஓட்டுவேன், கேட்க வேணும், வா போ. என்ன உன் வாய் மட்டும்தான் சொல்லுது போவோன்னு, உன் மனசு சொன்ன மாதிரி இல்லையே. டேய் சரவணா, நிறைய படத்தை பார்த்து கெட்டு போயிருக்க, போவோண்டா வா. அண்ணே அண்ணிட்டு சொல்லிட்டு வா, போயிட்டு வரேன்னு சொல்லுனே சும்மா. சரிங்கய்யா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நல்ல பதிலாக சொல்லுங்க, போன் போடுங்க, போனை எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரிங்க தரகர் ஐயா, நல்ல நாளாக பார்த்து சொல்லுதோம். என் மகன் வெளியூருக்கு போயிருக்கான் வேலை விஷயமா. வரட்டு, வந்தோடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வீடு பார்க்கறது வரோம். வந்துட்டு நல்ல தைரியாக பார்த்து நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம். சரிம்மா துளசி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. என்ன அண்ணி பார்த்து நிற்க சொல்லுனே, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. டே சும்மா இதோட இப்போமா சொல்லக்கூடாது, பேசி முடிச்சு அப்புறம் தான் பேசணும். சும்மா இது கூட்டத்தில் இது பண்ணாத போ. சரிங்க அண்ணி, போயிட்டு வரோம். ரதி பாப்பா, போயிட்டு வரேனே. சரி புமாயிக்கா. ஃபோன் நம்பர் அந்தாங்க டைரி இருக்குது, அதில் எழுதி வச்சுருக்கேன். சரிம்மா சரி, ஃபோன் எழுதியிருக்கேல்ல, நாங்கள் ஃபோன் பண்ணுதோண்ணா. சரிங்க, போயிட்டு வரோம் போ. மாரி மாமா, தாத்தா, பாய் பாய். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரி பாப்பா, அப்போ போயிட்டு வரேன். ஐயோ, நம்மகிட்ட தான் சொல்லுதாரு போல, பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி.
பொண்ணு பார்க்க போய் நேரம் விட்டாச்சு, இன்னும் காங்கலை. பொண்ணு பிடிச்சதோ என்னமோ, பலகாரம்லாம் வாங்கிட்டு போனாலோ என்னவோ. அப்பத்தா அப்பத்தா. என்னையா மாடி, வாங்க வாங்க, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? ஆமாம் அப்பத்தா, நல்ல முறையில் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நீ என்ன காப்பிலாம் குடிச்சியா? என்ன பக்கத்து வீட்டில் மீனாக்கா வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா? ஆமாய்யா, நான் காப்பி கொஞ்சம் குடித்தேன். பக்கத்தில் இருந்து மீனாக்கா அம்மா வந்தா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி தான் போகிறா. சரி சத்த படுப்பமேன்னு படுத்தேன். ஆமாம் சரவணனுங்க, சரவணே காருக்கு துட்டு கொடுத்துட்ருக்கான். பொண்ணு பார்த்தோம், பொண்ணு அழகா இருக்கு, நல்லா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. குடும்பமும் நல்ல குடும்பம். அவள் அப்பா நல்ல குணமாக பேசிக்கிட்டாரு. அவங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு. அவங்க ஒரு நாள் எல்லோரும் வாரேன்னு இருக்காக. அவங்க மகன் ஏதோ வெளியூரில் வேலைக்கு போயிருக்காங்களாம். அப்போ வரட்டு வந்து கலந்து பேசிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் வாரோன்னு இருக்காக. அப்படியா? என்ன மாறி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கையா? அப்பதா அதை ஏன் அண்ணன் கேக்கிய? இதை வரேன், நான் சொல்றேன். அப்பத்தா அதை ஏன் கேக்குற நீ? அங்க இருந்து பாத்துருக்கணுமே. ஐயா, அண்ணன் அந்த பொண்ணை பார்க்க, பொண்ணு அண்ணனை பார்க்க, ஐயோ பாக்குற எங்களுக்கே போதும் போதும்னு ஆகி போச்சு. சும்மா இரியேண்டா சரவணா, அங்கே என்ன ஓட்டுறது காணாது, இங்கே வந்து ஓட்டுறியா? சும்மா இருடா. அடேங்கப்பா, எங்க அண்ணனுக்கு வெக்கத்தை பேரன். அண்ணன் வெக்கப்படுறான். சும்மா இருக்கேன் என்ன? இல்லை நான் உள்ளே போகிறேன். போடாங்க, எப்போ பாரு ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். போடாங்க, நான் போகிறேன். அண்ணா என்ன இருந்தேன் நடந்ததை சொல்ல வேண்டாமாண்ணே? ஏன்னே, அப்பத்தானே நம்ம கூடவே வந்துச்சு. அதான் நம்ம சொன்னாதானே அப்பத்தாக்கு புரியும், அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சரவணா, நடந்ததை மட்டும் சொல்லுடா. நீ ஏன் எக்ஸ்ட்ரா எல்லாம் போடுற? ஏனே, நடந்தது தானே நானும் சொல்றேன், எங்கனே புட்டு போட்டு சொல்றேன். இருந்து முழுசும் கேட்டுட்டு போ. அப்பத்தா குடும்பம் நல்ல குடும்பம். அப்பத்தா பொண்ணும் நல்ல பிள்ளையா இருக்கு. அவங்க அப்பா நல்ல குணமா இருக்காக. அவங்க அண்ணன் ஏதோ வெளியூர்ல ஏதோ வேலை போயிட்டு இருக்கான், வேலைக்கு ஏதோ போயிருக்கான் போல. அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு இருக்காக. என்னையா, நல்லபடியா முடியுமா அந்த சம்பந்தம்? அப்பத்தா பயப்படாத, நம்ம வேணான்னு சொன்னா கூட அவங்க நம்மளை விட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்மள நல்லா பிடிச்சிருக்கு. அதுவும் நம்ம அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்பாவும் ஏதோ விவசாயமாம, அதான் அவளுக்கு அண்ணன் படிப்பு சொன்னது ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. அப்படி ஐயா, நல்லபடியா முடியட்டும் ஐயா. நானும் வந்து பேண்டாத கடவுள் இல்லை, நல்லபடியா முடியட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போ மாதிரி மதினியை பார்த்தியா? என்ன சொன்னா? ஆமாம், இப்போதா பொண்ணு அழகா இருக்கு, நம்ம அண்ணனுக்கு ஏற்ற சோடிதான். 2 பேரும் தெருவில் நடந்தாங்கன்னு வைங்களேன், ஊரு கண்ணே அவங்கள தான் பார்க்கும். அம்புட்டு அழகு. என்கிட்டயும் நல்லா பேசிக்கிட்டாக. குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பம் இப்போதா, நம்ம குடும்பம் மாதிரி தான். அப்புறம் காமாச்சி மேற்படி ஏதாவது சொன்னாங்களா? அதான் பேசினாங்களா? தரகரை கூட்டு போனதும் ஒரு விதத்தில் நல்ல இதுயா. நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பட்டுன்னு பேச வராது. அவர் ஏன் பேசினாரு? அதாவது என்ன சொன்னார்னா, அது பொண்ணுக்கு அப்பாவே சொல்லிட்டாரு, நானே சொல்லுதேன்னு. பொண்ணுக்கு ஏதோ 20 சவரன் நகை வச்சிருக்காராம். சொத்து சுகம் கொஞ்சம் இருக்குதான். அவள் அண்ணனுக்கும் இந்த பொண்ணுல பிள்ளைக்கு இருந்தானா. அப்படியே தாயி, பொண்ணு உனக்கு நல்லா பிடிச்சிருக்கா? உன்ட பேசிச்சா? ஆமாங்க அத்தை, பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு சௌரியப்படலை. நாங்கள் ரூமுக்கு இன்னும் போகலை, பூ மாதிரி தான் போனேன். ஆனால் பார்க்க நல்ல பிள்ளையாட்ட தான் இருக்குது, நல்லா பேசிக்கிட்டு. பூமாரிகிட்ட கூட அவங்க அம்மா ஃபோன் நம்பர் கேட்டாக. பூமாரி எழுதி கொடுத்துட்டு தான் வந்தா. அன்னையமா 2 நாளில் கூப்பிடுவாங்களா இருக்கும். சரி சரி, நல்லபடியாக எல்லாம் நடக்கட்டுதா. அடுத்தது நம்ம பூமாரிக்கு தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு சரவணாக்க முடிக்கணும். சரிங்க அத்தை, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன காப்பிலாம் குடிச்சிங்களா? ஆமாத்தா, நான் குடித்தேன். காப்பி போடலான்னு இருந்தேன். பக்கத்தில் மீனா காப்பி போட்டு கொண்டே வந்துட்டா. அவளும் அண்ணா குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் போனா. சரிங்க, இங்கெல்லாம் பேசிட்டு இருங்க. நான் உள்ள பாத்திரம் இதில் கிடக்கு, பூசிட்டு வாரேன். என்ன பூமாரி, அண்ணி உனக்கு பிடிச்சிருக்கா? அவன்கிட்ட பேசினாளா? ஆமாம் பார்த்தா, நல்லா பேசிக்கிட்டாக. அது மட்டும் இல்லை, எல்லாம் படிச்சிருக்காங்களாம். தையல் தெரியுமா, அப்புறம் நம்ம போடுற ப்ளவுஸுக்கு இந்த இது ஸ்டோனு இன்னெல்லாம் வைப்பால, இப்போ ஏதோ ஆரி இருக்கோம்ல, அதெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க போட்டிருந்த சட்டையே நல்லா இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், எங்கள் வீட்டுக்கு இருந்தால் எனக்கும் போட்டு தருவீங்களான்னு. அதுக்கு என்ன போட்டு தரேன்னு சொல்லிச்சு. அப்பத்தா அது மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்களாம். வேறு வீட்டில் இருந்தும் ஏதோ படிச்சுட்டு இருக்காங்களாம். நல்லா பேசிக்கிட்டாங்க அப்பத்தா, நல்ல குடும்பம். அப்படியா தாயி? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் பாவம், நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வரணும். வர நேரம் நல்லதாகவே நடக்கணும். அப்பத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணனுக்கு அவங்க தான் சோடி 2 பேரும் நல்லா இருக்கு அப்பத்தா. அப்படிதானே?
சும்மா இரியாண்டா, ஏன்டா உனக்கு பொண்ணி வரட்டு, இரு இரு உனக்கு வச்சிருக்கேன். அண்ணே பொண்ணு பேர் என்ன தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும் அண்ணனுக்கு? அண்ணே சொல்லு பாப்போம், பொண்ணு பேர் என்னதுன்னு? என்ன பூமாரி, நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா? பா நான் போறேன்பா, 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி ஆக்கிடுவீங்க. துளசி. அண்ணே உன் பேர் என்ன துளசியா? என்னல தானே பேரை மாத்தின? மாரிங்கிற பேர்ல இருந்து துளசி. இன்னும் அண்ணனை துளசின்னு தான் கூப்பிடணும். பாவம் அண்ணே, இன்னைக்கு ஓடினது போதும், மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் வந்தோம், நம்மள கொஞ்சமா ஓட்டுறான். இரு இரு உனக்கு நாளைக்கு பொண்ணி வரட்டு, அப்ப இருக்கு. அண்ணே நமக்கு பயந்துதான் மாறி என்ன ஓடுதாக இருந்தா நம்ம ஏதாவது சொல்லுவோன்னு. ஆமா பூமாரி, சரி போதும், பாவம் இல்ல அண்ணனும், இனி ஓட்ட வேணாம்.